ஹலோ ஹால், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தென் ஷீரடி, அதாவது திருச்சியில் இருக்கிற அக்கரைப்பட்டி அந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். என்னென்னா வந்து அது வந்து உலகமாகி உள்ளே வந்து பாபா அந்த இதில் தெரிவார். அங்கே வந்து எப்போதுமே அது எரிஞ்சிட்டே இருக்கும். அங்கே வந்து நம்ம அந்த தேங்காய் மட்டையை வாங்கி நம்ம வந்து வேண்டுதை போட்டு கண்டிப்பாக நடக்குங்க. இந்த வேப்ப மரத்தடியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாபாவானவர் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. உண்மையிலே அப்படி இழைச்சிருக்காங்க. உண்மையிலே வாய்ப்பே இல்லை. இங்கே போயிட்டிங்கன்னா இப்படி ஒரு கோவில் நம்ம திருச்சிலையும் தென் ஷீரடி இருக்கேன்னு ரொம்ப அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சிவனில் ஒரு பெரிய அதிசயங்க, நேராக பார்க்கும்போது பாபா தெரிய மாட்டார். அந்த சைடில் வந்து ஓரமாக அந்த ஜன்னல் பக்கமாக வந்து பார்த்தா 2 சைடிலுமே பாபா தெரிவாருங்க. இதுவே பெரிய அற்புதம். அப்புறம் பாருங்கள், சுற்றி வரும்போது ஆஞ்சநேயர் இருந்தார், அப்புறம் வந்து இருந்தாங்க, கிருஷ்ணர் இருந்தார். இது வந்து தத்தாத்ரேயர், அப்புறம் கிருஷ்ணர், ஆஞ்சநேயர். இங்கே தான் ஃபஸ்ட்டு இங்கே பாபாவானது அரச மரத்து, அதாவது வேப்ப மரத்தடியில் இருந்தது. இவங்க தான் எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க. அவங்களோட தான் சேர்ந்து போயிருந்தேன். வியாழக்கிழமையெல்லாம் நல்லா கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ உண்மையிலே எனக்கு ஒரு பிராப்தம் கிடச்சிதுங்க. நம்ம வியாழக்கிழமை பாபாவை பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் வந்து அக்காவால் எனக்கு கிடச்சிது. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துக்கு நீ மிதிக்கிறதுக்கு உனக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான் நான் கூட்டிகிட்டு போகிறா இருந்தாலும், உனக்கு அந்த பாக்கியம் இருந்தால் தான் உன்னால் வர முடியும். நான் வந்து ஒரு காரணமே கிடையாது, உனக்கு பாபா உன்னை வர வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே வந்து ஃபுல்லாகவே பாபாவோட சிலை இங்கே இருந்ததுங்க. கொஞ்சம் தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க அவங்க விடலை, ஏன்னா வந்து அலோடு கிடையாதுன்ட்டாங்க. இருந்தாலும் பாபா எப்படியோ ஒரு சைடு கேப்பில் அப்படியே ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸை எடுத்துட்டேன். வந்து உள்ளே அந்த பக்கம்லாம் அந்த ஃபோட்டோ எடுக்க அலோட் பண்ணாங்க. ஆனால் பாபா என்ட்ரன்ஸில் வந்து அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தினமுமே வந்து குரூப் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கனால தினமுமே அந்த சவுத்து ஷீரடி பாபா வந்து எங்களுக்கு வந்து வீடியோவே வந்துடுது. அன்னைக்கு நடக்கிற 4 ஆரத்தி நடக்கிறது எல்லாமே அங்கே அப்படியே ஃபோட்டோ ஸ்டில்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல்லாகவே கிருஷ்ணர் பாருங்கள், பார்க்குறதுக்கு என்ன அருமையாக ஒரு சூப்பரான ஒரு காட்சி. இங்கே வந்து அந்த சிவனோட பாபாவையும் எடுத்தோம். இந்த ஸ்டில்லெல்லாம் பாருங்கள் ஃபோட்டோவை. ஸ்ரீரங்க கோபுரம். அதுக்கப்புறம் சமயபுரத்துக்கு வந்திருந்தோம். சமயபுரத்துக்கு வந்துட்டு அங்கே அப்படியே பாபாவை முடிச்சது கையோட சமயபுரம் வந்தாச்சு. அம்பாலோட தரிசனம் ரொம்ப சிறப்பாக கிடச்சிது. 100 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டோங்க. உண்மையிலே பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்துலேயே போய் பார்த்தோம். உப்பு, மிளகு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருந்ததா, அதனால் வந்து வயிறு வாங்கி போட்டுட்டு உடம்பு வாங்கி போட்டுட்டு வந்தாங்க. வந்து இனிமேல் எதுவும் வரக்கூடாது, நம்ம இந்த பட்ட கஷ்டம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியுங்க. அதனால் வந்து வேண்டிட்டு வந்தேன். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம்.